நேர்களே, இப்போ தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்து வருது அப்படின்னு பார்த்தா, தங்கம் விலை ஆண்டுக்கு 2,00,000 நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ 1,00,000 ஆயிட்டு, இன்னும் 1,00,000 ஏறலாம். ஏன்னா உலக தங்க கவுன்சில் அறிவிச்சிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டுங்க. இந்திய குடும்பங்கள்ல எப்போதும் தங்கத்துக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு. இந்திய குடும்பங்கள் இந்த தங்கங்களை பாதுகாக்க தனது அடுத்த தலைமுறைக்கு கூட கொடுப்பது ஒரு மரபு. ஒரு 100 பவுன், 200 பவுன் அப்படிலாம். இந்திய குடும்பங்களில் தங்கம் காலப்போக்கில் இப்போது முதலீடாக பார்க்கப்பட்டிருக்கிறது. தலைமுறைகளாக சேகரிக்கப்பட்ட அந்த தங்கத்தினுடைய இந்தியாவுடைய இருப்பு மட்டும் ஒரு 34,600 டன்னு. இதை நினைச்சே பார்க்க முடியாது. எத்தனை டன்னு? 35,000 டன்னு இந்தியாவில் இருக்குங்க. தற்போது அந்த தங்கத்தின் மதிப்பு மட்டும் 3.8 லட்சம் கோடி டாலர். இதையும் கணக்கில் போடாங்க. 3.8 lakhs crore டாலர். உலக தங்க கவுன்சில் இந்தியாவில் மட்டும் ஒரு 4 லட்சம் கோடி டாலருக்கு தங்கம் இருக்குங்க. இந்த நிலையில் தங்கத்தின் விலை தற்போது 1,00,000 தொட்டு இல்லத்தரசிகள்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். உலக தங்க கவுன்சிலுடைய செயல் அதிகாரி சிஇஓ டேவிட் டெய்ட் தனது சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். அதில் அவர் ஆண்டுக்கு மேலும் மேலும் தங்கம் உயர்ந்துரும். தற்போதைய டாலர் மதிப்பீட்டின்படி ஒரு அவுன்ஸ் இப்போ எவ்வளோனா 28 ரூபா 3 பைசா 3 கிராம். இப்போ தங்கம் சுமார் ஒரு 5.40 லட்சத்துக்கு மேல் உயர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை 10 கிராம் கொண்ட 24 கேரட் தங்கத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு 1 லட்சம் தாண்டிட்டு. 2024 ஆண்டில் உலக தங்க கவுன்சில் உலகளாவிய புவிசார் அரசியல் பதட்டங்கள், வங்கி நிலவரங்கள், இந்தியாவில் 2025 24 காரட் தங்கத்தை 1 லட்சம் தாண்ட வாய்ப்புள்ளதாகவும் இந்த கருத்து கணிப்பு தெரிவித்தது குறிப்பிட்டிருந்தது. உலக நாடுகள் மத்திய வங்கிகள் தங்களுடைய பண இருப்புக்கு மாற்றாக தங்கத்தை வாங்கி 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 பெருங்கொண்ட அளவுல அவர்கள் சேமித்து வருகிறார்கள். மட்டுமல்ல, உலக சூதாட்டம் மையமாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். தங்கத்தை வாங்கி சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருவது, தங்கத்திற்கான விதிகளை அவர்கள் தளர்த்தி வருவதும் இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை என்றும் பல பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஜப்பானிலுடைய பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் காரணமாக தங்கத்தில் அவங்க ரொம்ப முதலீடு செய்கிறாங்க. இந்தியா முதலீடு செய்கிறாங்க, ஜப்பான் முதலீடு செய்து, சைனா வாங்கி வாங்கி குவிக்கிறாங்க. உலக அளவில் நிதி நிலையற்ற தன்மை, அதாவது ஒரு அன்சர்டினிட்டி எக்கனாமிக்கல், அதாவது கண்டிஷன் டு பி அப்பியர், முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பாக வாங்கி குவிக்கிறாங்க. இதனுடைய முதலீடாகத்தான் இப்பொழுது இந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் நெருங்கும் என டேவிட் சிஓஸ், இன்டர்நேஷனல் கோல்டுடைய சிஓ டேவிட் டெய்ட் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகமாக முன்னேற்றம் கண்டால் அல்லது நாடுகளுக்கிடையே போர் பதற்றங்கள் முற்றிலும் தணிந்தால் தங்கத்தின் விலை மற்றும் தொடர்பான இந்த கணிப்பில் லேசான மாற்றங்கள் வர வாய்ப்பிருப்பதாகவும் கூட கணிக்கப்படுகிறது. இதற்கிடையே இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சி என்ன, இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு மற்றும் பங்குச்சந்தையினுடைய பலவீனமான போக்கு ஆகிய இருமுனை தாக்குதல், அதாவது 2-way அட்டாக்ஸ் ஆன் இன்வெஸ்டர்ஸ், ஒரு பெரும் அச்சுறுத்தல். ஒரு பக்கம் இந்தியாவுக்குடைய பணம் 91 ரூபாய் சென்றது. இரண்டாவது ஷேர் மார்க்கெட். இந்த 2 முனை 2-way அட்டாக்ஸ் ஆன் இம்பேக்ட் ஆன் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ், அவர் முதலீட்டாளர்கள் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளார்கள். இப்ப சென்செக்ஸ் 250 பாயிண்ட்ஸ் 250 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து தொடர்ச்சியாக 3வது நாளாக அது ரெட் இண்டிகேஷன் என்று சொல்லக்கூட சிவப்பு கோடாக காட்சி தந்தது. அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்குன்னு இருக்கும். அதே நேரத்தில் இந்தியாவுடைய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக தனது வரலாறு காணாத குறைந்தபட்ச வர்த்தக நிலையை நெருங்குகிறது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலுங்க. சாதாரணமான சவால் கிடையாது. பலரது போர்ட்போலியோக்கள் இந்த வருஷம்
30% வரை அது சரிந்திருக்கிறது. இந்த சூழல்ல முதலீட்டாளர்கள் நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஒழுங்குடன் முதலீடு செய்ய வேண்டும். ரூபாயின் பலவீனம் ஒரு முக்கிய கவலையாக உருவாக்கியிருக்கிறது. ஏன்னா 91 ரூபா கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது மருந்து பொருள்கள் எல்லாமே விலை உயரும்னு பலமுறை சொல்லியிருக்கோம். இப்போ இந்தியாவுடைய பணத்துக்கு மதிப்பீடே இல்லை. அது ஒரு அச்சடிக்கப்பட்ட காகிதமாக தான் போகுது. அள்ளி கொடுத்த ஆப்பிரிக்கா கரன்சி மாதிரி வாங்கணும். நல்லா கவனிங்க. இப்போ வெளிநாட்டு மூலதனம் இப்பொழுது இந்தியாவில் நிலையற்ற தன்மைக்கும் இந்த இந்தியாவினுடைய டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பு குறைதலால அதிகப்படியான வெளிநாட்டு மூலதனம் இப்பொழுது வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தொடரும் நிச்சயமில்லாத தன்மை மற்றும் உலக அளவிலான பெரும் பொருளாதார நிலைமைகளை குறித்து ஒரு தெளிவில்லாத காரணங்கள் இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக வரலாற்றில் குறைந்தபட்ச நிலையை அடைந்தது. இது டிசம்பர் மாதம். இப்பொழுது ஒரு 3-4 நாளைக்கு முன்னாலே 17ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்த்தோம். நேற்று வரைக்கும், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, அதாவது வியாழக்கிழமை வரை அது 91 ரூபா 38 பைசா. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ நாணயத்தை ஆதரிப்பதற்காக டாலர்களை ரொம்ப வேகமா என்ன பண்றாங்க, அவங்க கையில் இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்நிய முதலீடு, அதாவது அந்நிய டாலர், அதை விற்கிறாங்க. ஆர்பிஐ இந்த டாலர்களை வேகமாக விற்றதாக செய்திகள் வந்தது. தொடர்ந்து 1% மீண்டது. கொஞ்சம் விற்று தம் பணத்தை அவங்க இந்திய பணத்தை கொஞ்சம் அதிகமாக இன்னும் 95 ரூபான்னு ஆயிராம, 93 ரூபான்னு ஆயிராம, 92 ரூபானாம தடுத்தாங்க. இதுக்கு இடையில மத்திய வங்கி ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கப்பால் சந்தித்து வரும் ரூபாயை ஆதரிக்க முடியாது. இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தத்தில் ஆரோக்கியமான வருவாய் மற்றும் மதிப்பீடுகளின் ஆறுதல்கள். இப்போ முதலீட்டாளர்களை F2 இந்திய பங்குகளை மீண்டும் கொஞ்சம் வாங்க தொடங்கின பின்னர் தான் நாணயம் நிலை பெறும். இப்போ முதலீட்டாளர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. இந்தியாவுடைய பங்குகளை வாங்குறதுக்கு அவங்க தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். தற்போதைய சூழலில் முதலீட்டாளர்கள் எப்படி வர்த்தகம் செய்ய போகிறார்கள், வேண்டுமா, எந்த பங்குகளை வாங்க வேண்டும் என்ற கவலை அவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு கன்ஃபாபுலேஷன் அமைட், அவர்களுக்குள் ஒரு பெரிய குழப்பம் நிலவுகிறது. இந்த நிலையில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பார்மசிட்டிகள், மருத்துவ பொருட்கள், ஏற்றுமதி சார்ந்த துறைகள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்பால் இது நன்மை மங்க தொடங்கி விடுகிறது. இந்த நிறுவனங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தங்களுடைய வருவாயை ஏற்கனவே பாதுகாத்து வருவதால் அதிகரிக்கக்கூடிய நாணய பலவீன விகிதாச்சாரம் லாபமாக மாறுகிறது. ரூபாய் இவ்வளவு கடுமையாக சரிந்திருந்த போதிலும் இந்த ஏற்றுமதி சார்ந்த பங்குகளுக்கு ஒரு சாசகமாக ஏற்றம் இல்லாததற்கு காரணம் என்ன? முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்தை வீழ்ச்சி அடையும் போது நடுத்தர மற்றும் நீண்டகால கண்ணோட்டத்தின் பிரகாசமாக தோன்றினாலும் ஒரு வைடு செக்டோரியல், பரந்த துறை சார்ந்த பந்தயங்களுக்கு இது உகந்ததல்ல என்று முதலீட்டாளர்கள் புரிந்து கொள்ளணும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பங்குகளில் தான் கவனம் செலுத்தணுங்க, தரமான நிறுவனங்கள் தான் முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்ல நடுத்தர வருவாய், வெளிப்படைத்தன்மை மேம்பாடு, டிரான்ஸ்பரன்சி என்ஹான்ஸ், வணிகங்களை தேட வேண்டும். அந்த மாதிரி ஒரு கன்சர்ன், எதுல முதலீடு செய்யலாம், எந்த மாதிரி இருக்கிறது, கொஞ்சமா முதலீடு செய்யலாம், பிரித்து முதலீடு செய்யலாம். இப்போ இதெல்லாம் நான் சொல்ல, எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்ரஸ். அப்படி அவங்க என்ன சொல்றாங்க, எந்தெந்த துறைகளில் நீங்க முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பிரைவேட் வங்கிகள், தனியார் வங்கிகள், பிரைவேட் பேங்க்ஸ், சிமெண்ட் சார்ந்த அந்த பங்குகள் மற்றும் என்பிஎஃப்சிகள் போன்ற சில துறைகளில் கவர்ச்சிகரமான நல்ல ஒரு லிஃப்ட் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தனியார் வங்கி துறையில் ஹெச்டிஎஃப்சி வங்கி மற்றும் கோட்டக் மஹேந்திரா வங்கி இவற்றை வாங்குறதுக்கும் அவங்க பரிந்துரை செய்கிறாங்க. தொழில்துறையில் ஒரு ஒருங்கிணைப்பு கட்டம், அதாவது ஒரு ஜாயினிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி முடிந்து விட்டதால் சிமெண்ட் துறையில் நேர்மறையாக இருக்கிறார். ஏன்னா எதிர்மறை இல்லை. ஏன்னா சிமெண்ட் துறையில் நம்ம பண்ணலாம்,
அப்படி என்னென்ன சிமெண்ட்டில் பண்ணுறான்னா அல்ட்ராடெக் பண்ணலாம், சிமெண்ட்டு மற்றும் ஸ்ரீ சிமெண்ட்டு, அதை அவங்க ப்ரியரிட்டைஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து பணத்தை வாங்கிட்டுலாம் பேசலை, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை போன்று மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மற்றும் ஐஷர் மோட்டார்ஸ் ஆகியவற்றுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பாரதி ஏர்டெல், அசோக் லைலண்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, அதே மாதிரி மாருதி சுசுகி, வங்கித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஐசிஐசிஐ வங்கி ஆகியவற்றிலும் நீங்கள் செய்யலாம். நான் திருப்பி கூட அதை ஒரு தடவை எந்த துறைன்னு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். சிமெண்ட் துறை, அது மாதிரி அல்ட்ராடெக்கு, அசோக் லைலண்டு, பாரதி ஏர்டெல், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மாருதி சுசுகி, அது மாதிரி தனியார் இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஐசிஐசிஐ வங்கி, இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இதுக்கு இடையில தங்கம் வந்து 2 லட்சம் வரும், 24 கேரட்னு சொன்னோம் இல்லையா? இந்த செய்தி எல்லாமே ஒன்னோடு சாஞ்சதான். இந்த தங்க மதிப்பிழப்பு மற்றும் உலக அளவில் ஒரு அன்சர்டினிட்டி, எக்கனாமிக்கல் அன்சர்டினிட்டி, நிலையில்லாத இந்த தன்மைக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு அளிக்கும். இது ஒரு என்னைக்கும் தங்கம் தாங்க தான். அப்படின்னால நீங்கள் இடிஎஃப்னா தங்க பங்குல நீங்கள் சேரலாம். தங்க பங்கு இடிஎஃப்ல 1 கிராம், 1/2 கிராம், 1/4 கிராம் இப்படியெல்லாம் இருக்கு. அந்த தங்க பத்திரங்களின் மூலம் உங்கள் போர்ட்போலியோ, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போர்ட்போலியோவை தங்கத்திற்கான ஒதுக்கீடு ஒரு முக்கிய பகுதியாக இருக்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா வந்துச்சுன்னா அது தங்கத்துக்கு எவ்வளோ போடலாம், ஷேரில் எவ்வளோ போடலாம், அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் எவ்வளோ போடலாம். கிரிப்டோ கரன்சி பற்றி நான் பேசவே மாட்டேன், சும்மா சொல்கிறேன். லேண்டில் எவ்வளோ போடலாம், உங்களுடைய அந்த லிக்விடிட்டி கேஸாக எவ்வளோ வச்சுக்கிடலாம், இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ உலகம் இப்போ மாறிடுச்சு, பழைய மாதிரி இல்லை இப்போ. அதே போன்று இந்த வங்கி, பேங்கிங் செக்டார் மற்றும் நிதித்துறை, ஃபினான்ஷியல் செக்டார், இதனுடைய இன்ஃப்ராக்ஸ் உள்கட்டமைப்பு செலவீனங்களுடன் தொடர்புடைய அந்த மெட்டீரியல்ஸ், மூலதன பொருட்கள் மற்றும் கன்சியூம் பண்ணக்கூடிய அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்கள் ஆகியவை நிச்சயமற்ற சந்தைகளில் ஒரு ஒப்பீட்டு அளவில் தான் மீள்தன்மை கொண்டவையாக இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகள் துறைகளையும் தவிர முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்போலியோக்களை தங்கம் மற்றும் வெள்ளியுடன் பன்முகப்படுத்தணும். திருப்பி சொல்றேன், எந்த ஷேர் வாங்கினாலும் தங்கம் வெள்ளியோட நீங்க பன்முகப்படுத்தணும். உள்ளடக்கத்தில் துல்லியம், முழுமையான அல்லது நம்பகத்தன்மைக்கு நாங்கள் எந்த ஒரு உத்தரவாதம் அங்கீகரிக்கவும் பொறுப்பேற்க மாட்டோம் என்று அவங்க சொல்லிட்டாங்க. மேலும் முதலீட்டாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனை, பங்குகளை நீங்க வாங்கினீங்கன்னா ஷேரை அது விற்கவோ எந்தவித தூண்டுதலையும் ஊக்குவதலையும் நாங்கள் வழங்கவில்லை. இது உங்களுடைய தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான் நாம் இந்த செய்தியை சொல்றோம். எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்கள்ட்ட நீங்க யோசனை செஞ்சுக்கிடுங்க என்றும் சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். அபுதாபியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பில்கேட்ஸ் ஒரு செய்தியை சொல்றார். ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த துறை, செய்யறிவு துறை மிகவும் போட்டி வாய்ந்த துறையாக மாறிவிட்டது என்கிறார் பில்கேட்ஸ். பெரும்பாலும் அதிக மதிப்பீடுகள் கொண்ட செய்யறிவு நிறுவனங்களால், ஏஐ நிறுவனங்களால் நீண்ட காலத்திற்கு அது தொடர்ந்து இருக்க முடியுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பிட்டு சொல்றாரு. இந்த ஏஐ இருக்கு பாருங்க, ஆர்டிபிஷியல், இது ஒரு குமிழி, நீர்க்குமிழி போன்றதுங்க. இதனுடைய அனைத்து மதிப்பீடுகளும் அதிகரிக்காது. சிலவற்றின் மதிப்பீடு ரொம்ப குறையும். பல ஏஐ நிறுவனங்கள் சராசரியை விட மிக அதிகமாக அவங்க மதிப்பீடு வச்சிருக்கிறாங்க. 5 ரூபாய்க்கு போகக்கூடியதை 500 ரூபா போட்டு வச்சிருக்கிறாங்க. பல நிறுவனங்களுக்கு வருகாலத்தில் இதே மதிப்பு தொடர்ந்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகையால் முதலீட்டாளர்களுக்கு ஒரு மாபெரும் சரிவுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த துறையை பற்றி பில்கேட்ஸ் சொல்லிட்டார். இந்த செய்யறிவை சுற்றிய, அதாவது ஏஐ சுற்றிய வியாபாரம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் எச்சரிக்கிறோம். நிறுவனங்கள் தங்களுக்கான வியாபார திட்டத்தையும் யுக்தியை கொண்டிருந்தால் மட்டுமே நிலைத்திருக்க முடியும்னு பில்கேட்ஸ் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு நான் ஷேர் பற்றி சொல்லியிருக்கேன். ஷேரில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது, தங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன், ஷேரில் என்னென்ன பங்குகளை வாங்கலாம், தனியார் பேங்கிங் வங்கி பற்றி சொல்லலாம், சிமெண்ட் பற்றி சொல்லலாம், இப்படி நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.